Hi everyone, you're watching Esperanza English for you. நாம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரு சில வாக்கியங்கள் இருக்கும். ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் அவர் கம்பி எண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க முழுகாம இருக்காங்க அப்படிம்பாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஜாதரை போட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செப்பரேட்டா பார்க்கும்போது செப்பரேட் மீனிங், டோட்டலா பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மீனிங்கா இருக்கும். பாத்தீங்கன்னா ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னா எப்பாது அப்படின்னு சொல்லுவோம். அவர் கம்பி எண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா கம்பி தனித்தனியா என்ன இல்லைங்க, அவர் வந்து ஜெயில இருந்தாருங்கிறத அவர் கம்பி எண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்க முழுகாம இருக்காங்க அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஷீ இஸ் பிரெக்னன்ட்னு சொல்லுவோம். அண்ட் ஜாலர் அடிச்சுட்டே இருக்காங்க, அவங்க பாத்தீங்கன்னா ஜாலர் அடிச்சுட்டே இருப்பாங்க ஹையர் அபிஷியலுக்கு, எதுக்குன்னா நாட் டு கெட் அ பொசிஷன், அதெல்லாம் அவங்களோட ஜாப் வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு அப்படிம்பாங்க. சோ இது பாத்தீங்கன்னா தமிழ்ல பாத்தீங்கன்னா மரபு சொல்னு சொல்லுவோம், மரபு தொடர்கள் சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம இங்கிலீஷ்லயும் இருக்குங்க. சோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ we are going to see idioms today. இந்த idioms பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல் தாங்க. It is helpful for all the people, job going out to students, that is school students or college students, those are preparing for the TNPC group examination or other government examination, okay, homemakers. இந்த idioms பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல் தாங்க. நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த idioms வந்து அவங்களோட கான்வர்சேஷன்ல யூஸ் பண்ணுவாங்க. So if you want to become a native speaker, try to practice these idioms regularly. So we are going to see 10 idioms today. இன்னைக்கு நம்ம 10 idioms பார்க்க போறோம், and at the same time I am going to give you an additional benefit at the end of the session. So keep watching till the end. Let's get started. Idioms பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா செப்பரேட்டா வேர்ட்ஸ் பார்க்கும்போது அது டிஃபரண்ட் மீனிங். சரிங்களா? சோ இப்போ பாத்தீங்கன்னா my father wished me break a leg. So wished me break a leg. பாருங்க, பிரேக் அ லெக்குங்கிறது பாத்தீங்கன்னா காலை உடைக்கிறது அப்படிங்கிற அர்த்தம். ஆனா இடியம்ஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு பாத்தீங்கன்னா ஆல் தி பெஸ்ட்னு சொல்லுவாங்க. பெஸ்ட் ஆஃப் லக் அப்படிங்கிறதுக்கு பதிலா பிரேக் அ லெக்னு சொல்லலாம். My father wished me break a leg before performing a skit. Clear? சோ எங்க அப்பா பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்கிட் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி ஆல் தி பெஸ்ட் சொன்னாரு அப்படின்னு சொல்லலாம். பெஸ்ட் ஆஃப் லக் சொன்னாரு, டூ வெல் சொன்னாரு அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து என்ன யூஸ் பண்றோம், பிரேக் அ லெக். இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் ஆல் தி பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக், பெஸ்ட் விஷஸ், யூ கேன் யூஸ் பிரேக் அ லெக். கிளியர்? சோ இட் மீன்ஸ் டூ வெல் ஆர் ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக். ஓகே, I know you can do it, break a leg. எனக்கு நல்லா தெரியும் நீங்க கண்டிப்பா நல்லா பண்ணுவீங்க, break a leg, that is all the best அப்படினு சொல்றோம். clear? So break a leg means do well or all the best or best of luck. Instead of using best of luck, all the best, you can use break a leg. இப்போ குழந்தைங்க எல்லாம் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணுவாங்க, அவங்க போறதுக்கு முன்னாடி break a leg, you can do it அப்படினு சொல்லி மோட்டிவேட் பண்ணுங்க, கண்டிப்பா அவங்க வந்து நல்லா வந்து எக்ஸாம்ஸ் பண்ணுவாங்க. okay, so the next sentence, the dress is very nice. Okay, it cost me an arm and leg. See, பாருங்க, cost me an arm and leg. It cost me an arm and leg. Arm and leg. இது இந்த சென்டென்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அந்த வேர்ட்ஸ்க்கு சம்பந்தமே இல்ல. Actually, cost me an arm and leg. Cost an arm and leg அப்படின்னு பாத்தீங்கன்னா very expensive னு சொல்லுவோம். Okay, the idiom means very expensive, very costly அப்படிங்கறத வந்து arm and leg, cost an arm and leg அப்படின்னு சொல்லுவாங்க. So this dress is very nice. Actually girls எல்லாம் நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா ஷாப்பிங் போகும்போது ட்ரெஸ்ஸஸ் வாங்கும்போது பார்ப்போம், ட்ரெஸ் ரேட்டை பார்த்தோம்னாவே தெரிஞ்சிடும் இது வந்து இந்த அமௌண்ட்டுக்கு வந்து ஷூட்டா அப்படின்னு பார்ப்போம். அப்போ பார்க்கும்போது ஒரு சில ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், ஆனால் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக். ரியலி திஸ் ட்ரெஸ் இஸ் வெரி நைஸ், இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி அப்படிங்கிறது தான் மீனிங். The next one, the food is really good in that restaurant. It doesn't cost you an arm and leg. So it doesn't cost you an arm and leg. பாத்தீங்கன்னா அந்த ஃபுட் பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்ல ஃபுட் சூப்பர்பா இருக்கு, அதே சமயம் ரேட்டும் பாத்தீங்கன்னா கரெக்டா தான் இருக்கு. இட் இஸ் நாட் வெரி காஸ்ட்லி அப்படின்னு சொல்றோம். ஓகே, the food in the restaurant is really good. Okay, and also it doesn't cost you an arm and leg. இது வந்து வெரி காஸ்ட்லி இல்ல அப்படின்னு சொல்றோம். It is not very expensive. Okay, another example. Okay, I like the movie very much. I liked the movie very much, but the tickets cost me an arm and leg. இந்த மூவி சூப்பரா இருந்துச்சு, ஆனா காஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையா இருந்துச்சு, எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். clear? The third sentence, my math paper was a piece of cake. என்னடா இது மேக்ஸ் பேப்பர் a piece of cake ன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
வெரி ஈஸிங்கிற வேர்டு தான், சிம்பிள் ஒர்க் வெரி ஈஸிங்கிறத நம்ம இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம்னா a piece of cake ன்னு சொல்லலாம். கிளியர்? a piece of cake means very easy or simple work. So என்னோட மேத்ஸ் பேப்பர் பாத்தீங்கன்னா it is really easy. Sure I can get centum. That means okay. So my maths paper or science paper was really easy. Instead of using very easy, you can use a piece of cake. This sentence will be helpful. This idiom will be helpful for the students. I'll score centum. Next, the students found the project to be a piece of cake because it was incredibly easy. Okay, and the project pathina romba easy ah irukku. Okay, they found the project is really easy. So they found the project to be a piece of cake. Piece of cake means it is very easy or simple work. பாத்தீங்கன்னா நிறைய அம்மாக்களுக்கு பாத்தீங்கன்னா குக்கிங் பாத்தீங்கன்னா வெரி ஈஸின்னு சொல்லுவாங்க. ஓகே, she says that biryani preparation is very easy for my mom. அதுக்கு பாத்தீங்கன்னா biryani preparation is a piece of cake for my mom. She can prepare it soon அப்படின்னு சொல்லலாம். Clear? Next one. Are you all right? You don't seem on the ball. On the ball. எப்படி on the ball னு வரும்? Okay. You don't see on the ball today. So on the ball பாத்தீங்கன்னா alert ன்னு சொல்லுவோம். Clear? Alert and aware அப்படின்னு சொல்லலாம். Knowledgeable person சொல்லலாம். On the ball means the person may be a knowledgeable person or aware and alert அப்படின்னு சொல்லுவாங்க. So you are not all right. That is, are you all right? நீங்க நல்லா தான் இருக்கீங்களா? Because you don't seem on the ball today. நீங்க பார்த்தா நீங்க அப்படி இருக்க மாதிரி இல்லையா, அலர்ட்டா இருக்க மாதிரி இல்ல அப்படின்னு சொல்றோம். Clear? Alert. The meaning is alert or knowledgeable னு சொல்லலாம். He has done a great job. So இந்த sentence பாத்தீங்கன்னா knowledgeable க்கு ஷூட் ஆகும். He has done a great job. அவர் வந்து அவரோட work பக்காவா பண்ணிருக்காரு. So he was really on the ball. He was really knowledgeable. Okay, he was really on the ball means he was really knowledgeable. அவரோட work அவர் பக்காவா பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். And the fifth sentence. Let's see the fifth one. If you don't buy now, you may find that you have missed the boat. Missed the boat. That means missing a chance. Miss the boat means miss a chance or opportunity. இப்போ கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய வெண்டர்ஸ் வருவாங்க, வெஜிடபிள் வெண்டர்ஸ் எல்லாம் வரும்போது சொல்லுவாங்க, நீங்க இந்த வாரமே வாங்கி போட்டுருங்க, இல்லைன்னா அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை ஆயிரும், அப்புறம் நீங்க நினைப்பீங்க ஐயோ நான் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா காய்கறி, எல்லா காய்கறி பாத்தீங்கன்னா அந்த தக்காளி ஆகட்டும் இல்ல வெங்காயம் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய வெண்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா மிஸ்ட் அ போட் அப்படின்னு சொல்லலாம். மிஸ் அ போட் மீன்ஸ் தட் இஸ் மிஸ்ஸிங் அ சான்ஸ் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டி. So the same sentence, if you do not buy now, நீங்க இப்ப வாங்கலைனா you may find that நீங்க பாத்தீங்கன்னா என்ன, நீங்க பின்னாடி என்ன சொல்லுவீங்க, ஐயோ நான் அதை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லுவீங்க அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸ். You may find that you have missed the boat. Clear? Next one. Sorry, I missed the boat because I didn't apply in time. So இது பாத்தீங்கன்னா ஒரு opportunity, job opportunity பத்தி பேசுறோம். Sorry, ஏன்னா I missed the boat, நான் வந்து அதை மிஸ் பண்ணிட்டேன், அந்த job opportunity மிஸ் பண்ணிட்டேன். Because I didn't apply in time. கரெக்டான டைம் நான் அப்ளை பண்ணல, அதனால அந்த சான்ஸை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மீனிங். Clear? Next one. I have to get up early tomorrow, so I'm going to hit the sack. Okay. Hit the sack. நான் வந்து நேரத்துல எந்திரிக்கணும், I'm going to hit the sack அப்படின்னு இருக்கு. So hit the sack means okay, it's time to go to bed. Okay. It's time to go to bed. The meaning is it's time to go to bed. அந்த சென்டென்ஸ்க்கு பதிலா நீங்க எதை யூஸ் பண்ணலாம், to hit the sack. So நான் நாளைக்கு காலையில நேரத்துல எந்திரிக்கணும், okay, it's time for me to go to bed அப்படிங்கிற மீனிங். Clear? I have to get up early or I have a busy day tomorrow, so I'm going to hit the sack. I'm going to hit the sack. That means I'm going to sleep now. Clear? Next one. It's already 1 o'clock. குழந்தைங்கலாம் பாத்தீங்கன்னா இந்த கொரோனா பீரியட்ல they are watching films. Okay, they are watching some cartoon channels. ரொம்ப long hours பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப moms நீங்க வந்து இந்த சென்டென்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். Dear children, you have watched the movie or the cartoon channel for long hours. Now it's time to hit the sack. Okay, or it's already 1 o'clock, it's already 11 o'clock. Okay, it's time to hit the sack. Clear? Hit the sack means it's time to go to bed. Clear? The same thing, break a leg, that means do well, all the best. Or it cost me an arm and leg. Cost an arm and leg, that is very expensive, very costly னு சொல்லுவாங்க. Third பாத்தீங்கன்னா a piece of cake. Okay, very easy னு சொல்லலாம். Clear? And on the ball, knowledgeable னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து alert, aware அப்படின்னு சொல்லலாம்.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா miss the boat. Miss the boat means missing a chance or miss the opportunity, job opportunities சொல்லலாம். Next hit the sack means to go to bed. Okay, sleep soon. It's time to go to bed. Okay, hope you have understood the 6 idioms. Let's see the 7th one. Now the 7th one. I have done all I can. Now the ball is in your court. The ball is in your court. That means your responsibility. நான் என்னால முடிஞ்சது நான் எல்லாமே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. இந்த டயலாக் நீங்க நிறைய கேட்கலாம். ஓகே, என்னால முடிஞ்சது நான் எல்லாமே பண்ணிட்டேன், இப்போ உன் கையில தான் இருக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க. So the ball is in your court. That means your responsibility to decide அப்படின்னு மீனிங். Okay, now it's your responsibility. ஓகே, ஸோ என்னால் முடிஞ்சது எல்லாம் பண்ணிட்டேன், இப்போ வந்து உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான், நீ தான் இனி வந்து யூ ஹாவ் டு கம் அப் இன் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தே இன்வைட்டட் யூ ஸோ த பால் இஸ் இன் யோர் கோர்ட். இப்போ ஒரு சில ரிலேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா பேசியிருந்திருக்க மாட்டாங்க ரொம்ப நாளாக, அவங்க வீடு தேடி வந்திருப்பாங்க, பத்திரிக்கை வச்சிருப்பாங்க, இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் பேசுவாங்க, இப்போ அவங்க வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த இன்விடேஷன். த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ தே இன்வைட்டட் யூ, இப்போ வந்து அவங்க வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. So the decision is yours அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லலாம், the ball is in your court now. Okay, you have to decide. அவங்க இன்வைட் பண்ணியாச்சு, போறதும் போகாது இருக்கிறதும் நீங்க டிசைட் பண்றதை பொறுத்து தான் இருக்கு. So the ball is in your court. That means your responsibility or your responsibility to decide. Clear? Let's see the 8th idiom. Our company is going through tough times, but we are hanging in there. See, hanging in there. We are hanging. Okay, hanging in there. Things will surely work out. Hanging அப்படின்னு மீனிங் பார்த்தீங்கன்னா never ever give up ன்னு சொல்லுங்க. Don't give up. Whatever you are trying, okay, work hard. Surely you can achieve. நீங்க என்ன கஷ்டப்படுறீங்க கண்டிப்பா அதுக்கு பலன் கிடைக்கும். Don't give up. Okay, this is my kind advice. Okay, please don't give up for anything. Work hard, surely you can achieve. So hanging பார்த்தீங்கன்னா don't give up, never ever give up அப்படின்னு சொல்லலாம். keep trying அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பதிலாக hanging சொல்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா கோவிட் சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி மேனேஜர்ஸ் இல்லை பாஸ் சொல்லியிருப்பாங்க, நம்மளோட கம்பெனி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாஸ்ல போயிட்டு இருக்கு, நம்ம ஒர்க் பண்ணணும்னா கண்டிப்பா கொஞ்ச நாள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும், ஃபியூச்சர்ல கண்டிப்பா நம்ம வந்து சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. த சேம் திங், லெட்ஸ் கீப் ட்ரையிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ our company, maximum you can say due to COVID nu sollalam. Okay, our company is going through tough times. Okay, but we are hanging in there. We are trying our best. We have to try our best. Okay, we are trying our best அப்படினு சொல்லலாம். Things will surely work out. Surely things will work out in the future. Keep trying. That is the meaning. Never ever give up. So another thing is பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுட்பால் மேட்ச் ஆகட்டும், எந்த மேட்ச் ஆகும்போது பாடும்போதும் நம்மளோட கேப்டன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து பூஸ்டப் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ தட் இஸ் அனதர் மீனிங். ஸோ டோன்ட் கிவ் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கோலே போட்டிருக்க மாட்டீங்க, இன்னும் டைம் இருக்கு, ஓகே, ஸோ டோன்ட் கிவ் அப், யூ கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா we can use hanging. So I told my team, okay, so I told my team to hang in there. To hang in means keep trying, okay, don't give up, okay, keep in there and finish the game strong. Okay, keep trying, surely we will finish the game strong, surely we will put the goal. That is the meaning here. So hang in means that is keep trying, never give up. Okay, next one. I know it's difficult to get over your loss, but try to pull yourself together. Pull yourself together. Okay, this is the next idiom. Pull yourself together. That means to control our emotions. Okay, to control our emotions. நம்ம emotions வந்து control பண்ணுது. Okay, to control our emotions after an upsetting accident or event. ஓகே, ஒரு ஆக்சிடென்ட்டோ ஒரு ஈவெண்ட் வந்து நம்ம வந்து அப்செட் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் த இடியம். ஓகே, டு புல் யோர் செல்ஃப் டுகெதர், தட் மீன்ஸ். ஸோ லெட்ஸ் சி, ஐ நோ இட்ஸ் டிஃபிகல்ட் டு கெட் ஓவர் யோர் லாஸ். ஸோ எனக்கு நல்லா தெரியும் இந்த லாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம் தான், பட் யூ ஹாவ் டு கம் அப் இன் லைஃப். அதை மறந்துட்டு வெளியே வாங்க அப்படிங்கிறதுக்கு, பட் ட்ரை டு புல் யோர் செல்ஃப் டுகெதர். ஓகே, கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ், கம் அவுட். ஓகே, டோன்ட் பி அப்செட் ஃபார் தேட் அப்படின்னு சொல்லலாம். Next பாருங்க, you have to pull yourself together, go on top and talk to them. The same thing I have told you, that is relatives பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பேசிட்டு இருக்க மாட்டாங்க, ஆனா அவங்க வீடு தேடி வந்திருப்பாங்க.
அப்போ வந்து அந்த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி ஆர் சம் பீப்புள் ஓகே என்ன பண்ணுவாங்க, வெளியே கூட வர மாட்டாங்க. அப்போ ஒரு சிலர் வந்து உள்ள வந்து சொல்லுவாங்க. ஓகே, ஸோ உங்களோட இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிருங்க. அவங்க நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க. ஓகே, நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணி அவங்க கிட்ட பேசணும். ஓகே, ஸோ you have to pull yourself together. Okay, you have to control your emotions. உங்க emotions எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நம்ம லைஃப்ங்கிறது ஒண்ணுதான், ஒரே ஒரு லைஃப் தான், அதை என்ஜாய் பண்ணி வாழணும். சும்மா அதை இதையும் தலையில போட்டுட்டு வாழக்கூடாது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ you have to pull yourself together. So you have to control your emotions. Okay, go out. அவங்க வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க, ப்ளீஸ் go out and talk to them. கிளியர்? ஸோ இந்த ரிலேட்டிவ்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா சண்டை வந்திருக்கும், பேசாமல் இருந்திருப்பாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா வீடு தேடி வந்தவங்க கிட்ட பேசணும். அந்த இடத்துல நீங்கள் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் யூ ஹவ் டு புல் யுவர் செல்ஃப் டுகெதர், கோ அவுட் அண்ட் டாக் டு தேம். கிளியர்? தட் மீன்ஸ் டு கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ் ஆஃப்டர் அன் அப்செட்டிங் ஈவெண்ட். கிளியர்? நெக்ஸ்ட் ஒன், I'm feeling a bit under the weather. So a bit under the weather. Under the weather, that means feeling sick. Okay, feeling sick or feeling ill. Okay, to feel ill. Now I'm feeling, okay, so it means I'm feeling sick. I'm feeling sick. அதே வந்து காமனா சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதை நம்ம யூஸ் பண்ணலாம். Okay, I'm feeling a bit under the weather. It means I'm feeling sick. Next, we had a heavy lunch today. Now I'm feeling a bit under the weather. So எங்களுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து heavy lunch. Okay, we had a heavy lunch or we had a heavy party today. Okay, now I'm feeling stomach ache அப்படின்னு சொல்லுவோம். Okay, so there you can use I'm feeling a bit under the weather. Okay, so today, so we had a heavy party today. Okay, now I'm feeling a bit under the weather. Now I'm feeling stomach pain or I'm not feeling well அப்படிங்கிறதுக்கு பதிலா I'm feeling a bit under the weather அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா காமனாக வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இடியம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. தீஸ் ஆர் த 10 ரெகுலர் இடியம்ஸ். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய இடியம்ஸ் இருக்குது. இடியம்ஸ் ரிலேட்டட் டு ஸ்போர்ட்ஸ், ரிலேட்டட் டு கலர், ஓகே, ரிலேட்டட் டு குக்கிங், தட் இஸ் ஃபுட். ஓகே, நிறைய இருக்குங்க. ஸோ த நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காமன் வேர்ட்ஸை யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி இடியம்ஸை வந்து அவங்க பேசும்போது யூஸ் பண்ணுவாங்க, கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யூ டு ட்ரை டு ப்ராக்டிஸ் தீஸ் 10 idioms, ஓகே, while conversing with others. To be a native speaker, okay, to be fluent like a native speaker. So I already told you I'm going to give an additional benefit at the end of the session. Let's see now. So as I have already said in the previous sessions, நம்ம vocabulary பார்க்கலாங்க. இன்னைக்கு vocabulary என்னன்னு பார்த்தீங்கன்னா sluggish. Sluggish means very tired or inactive அப்படின்னு சொல்லலாம், இல்ல very slow ன்னு சொல்லலாங்க. I'm feeling sluggish, so I need a cup of coffee. ஓகே, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், எனக்கு ஒரு கப் ஆஃப் காஃபி வேணும் அப்படின்னு சொல்கிறோம். ஐ எம் ஃபீலிங் ஸ்லக்கிஷ், ஐ நீட் அ கப் ஆஃப் டீ. ஓகே, தட் மீன்ஸ் ஐ எம் வெரி டயர்ட் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்லக்கிஷ் ட்ரெயின். இப்போ கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெசல்ஸ் கழுவுனதுக்கப்புறம் அந்த இது பார்த்தீங்கன்னா வாட்டர் பார்த்தீங்கன்னா அந்த சிங்க்ல வந்து அப்படியே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா மெதுவாக தான் போகும். தட் மீன்ஸ் ஸ்லக்கிஷ் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்லக்கிஷ் பர்சன். ஓகே, ஸ்லக்கிஷ் பர்சன் யார் பார்த்தீங்கன்னா those are doing his or her work very slowly. Clear? Sluggish person means the person those are doing their work very slowly. Okay, in a slow manner. Okay, so hope you have understood sluggish. So the added benefit na sol pathina idioms. நம்ம இன்னைக்கு 10 idioms already பார்த்திருக்கங்க. கூடவே பாத்தீங்கன்னா each and every session I'm going to give you 2 idioms also. Okay, to enrich your communication skill. So in the idiom பாத்தீங்கன்னா related to color, black. Okay, let's see. Black out, that means faint or unconscious ன்னு சொல்லலாம். Okay, blackout means faint or unconscious. So the child's mother blacked out on seeing him at the hospital. Okay, அந்த குழந்தையோட அம்மா பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய ஹாஸ்பிடல் பார்த்தது மயங்கி விழுந்துறாங்க. So the child's mother blacked out, that means fainted. Clear? இல்ல unconscious அப்படின்னு சொல்லலாங்க. The next பாத்தீங்கன்னா black sheep. So இந்த வேர்ட் பாத்தீங்கன்னா நீங்க மூவில கேட்டிருப்பீங்க, நம்ம ரஜினி சார் சொல்லியிருப்பாரு. Okay, black sheep அப்படின்னு சொல்லி. Black sheep is nothing but odd one அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா someone who is bringing shame to the family. Okay, someone who is bringing shame to the family. He is the black sheep in our family. Why? Because he spent 5 years in jail. He almost spent 5 years in jail. So அது பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு ஒரு அவமானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா black sheep ன்னு சொல்லலாம். Okay, so he is the black sheep in our family. Someone who brings shame to their family. Clear? So because he almost spent 5 years in jail. Hope you have understood the 10 idioms for regular use. Okay, and also these 2 idioms related to black color
and also a vocabulary. So let's recap the 10. The first one, break the leg. That means do well, all the best. Okay, do well, all the best. The second one, cost an arm and a leg. That means very costly. Third one, a piece of cake. That means very simple. Okay, very easy to do. Simple work. Fourth one, on the ball. That means aware and alert. Knowledgeable. Okay. The fifth one, miss the boat. That is missing the chance or opportunity, job opportunities and so on. Sixth one, hit the sack. That means it's time to go to bed. The ball is in your court. That means your responsibility to decide. Put yourself together. That means to control your emotions after an upsetting event. Okay, hang in. That means never ever give up, I can say. Keep trying. And the last one, under weather. That means feeling sick or feeling ill. Hope you have understood the 10 idioms and also the idiom related to black color. Okay, which idiom do you like the most? You can give in the comment section. Clear? So if you like my teaching, press the like button. If it is useful, share and subscribe. Thank you.